அப்புறம் உலா தூது முதலான பிரபந்தத்தில் உள்ளுக்குள்ள பாடணும். இப்போ நம்ம இதில் ஒன்றாவது செயல்பாடு நெஞ்சு விடுதல் தட்டாங்க உள்ள போகிறது. அந்த மாதிரி உள்ளே பாடுறது. இவரே வந்து முன்னால் கீர்த்தி திருவிழாவில் பாடியிருக்கிறார். இதே தசாங்கத்தை அங்கே பாடியிருக்கிறார். அங்கே பொதுவாக இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடுற பொழுது பாடித்தார், அவனுடைய புகழை பாடுற பொழுது. இங்கே ஒரு தனி பிரபந்தமாக செய்யணும், தனியாக பாடி. அதில் கிளிப்பத்தின் பெயர் வைக்கல தப்பு இல்லை. கிளிப்பத்தின் பெயர் வைக்கலாம்ங்கிறத ஒத்துட்டு இருக்கிறாங்க. அருணையர் அப்படியே எழுதி இருக்கிறாங்க. கிளியை முன்னிலைப்படுத்தி பாடுறதுனால கிளிப்பத்து. அது அது நமக்கெல்லாம் வந்து ஒரு பழக்கங்க. சம்பிரதாயத்தை விடப்படாது. பழக்கமா என்ன வருதோ அதுதான் வரணும். ஆராய்ச்சியில நாம என்ன வேணா சொல்லிக்கலாம். அப்ப அவருக்கு கிளிப்பத்துங்குவாரு, அப்புறம் இன்னொரு ஏதாவது ஒரு பேர் போடுவாரு. அப்படிலாம் போனா திருவாசகம் அடையாளம் தெரியாம போகும். அதனால நாம எழுதுற ஆராய்ச்சியெல்லாம் உள்ளதான் எழுதணும். கிளிப்பத்துங்கிற பேரை வந்து அருணையுடைய முறை மறுபடி இதுக்கெல்லாம் போடலாம். ஆனாலும் கூட இதுல பாடப்பட்ட விஷயம் தசாங்கமா இருக்கிறதுனால தனியா பாடு. தலைப்புகள் யாரு இப்ப நாம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குண்டான வரலாறு நமக்கு எதுவும் கிடைக்கல. முதல்ல மாணிக்கவாசகர் எந்த காலத்துல இருந்தாருங்கிறதே தெரியல. அப்படி இருக்கிற பொழுது இதுக்கு அவர் பாடியிருப்பாரு. பாடுற பொழுது அவர் தலைப்பு அதாவது தனியா உட்காந்து ஒரு பிரபந்தம் பாடணும்னு நினைச்சு பாடுறது இல்லை. பக்தி இலக்கியம் எல்லாம் வந்து அந்த உணர்வுபூர்வமா வர்றதுதான். வந்து ஒரு நிலை பெற்ற பொழுது அதுக்கப்புறம் தலைப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. அவர் கூட இருந்தவங்க அதை செய்திருக்கலாம். அல்லது அவர் சிதம்பரத்துல வந்து தங்கின காலத்துல நம்ம இறைவன் போய் நீ சொல்லு நான் எழுதிக்கிறேன்னு சொல்லி கேட்டார் பாருங்க, அந்த காலத்துல பண்ணிருக்கலாம். இருக்கு ஓலைச்சோடி இருக்கும். இருக்கிறதுல பழைய சோடி எதுங்கிறது நமக்கு தெரியாத. ஆமா, இருக்கிறத பழைய சோடி எதுன்னு. இப்ப இவருடைய காலம் நம்ம 4 பின்னால 3 பின்னால இருந்தாலும் சரி, முன்னால இருந்தாலும் சரி, 3 பின்னால இருந்தாலும் கூட 1200 வருஷம் போயிடும். முன்னாள்னு சொன்னீங்கன்னா ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு முன்னால போகும். அப்படி போறபோது 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டுல இவருடைய காலத்தை சொல்றாங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டு பின்னால்னு சொல்றவங்க கிபி 10ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. 10ஆம் நூற்று பார்த்தாலும் நமக்கு 1000 போயிடும். 4ஆம் நூறு பார்த்தாலும் கூட அதுக்கு மேல ஒரு 600 வருஷம் போயிடும். அப்போ ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால எழுதியிருக்காங்கன்னா அதன்படி பெயர்த்து எழுதியிருப்பாங்கல்ல. ஒரு பனை ஏட்டுக்கு காலம் 300 வருஷம் தான். 300 வருஷத்துல அது வந்து ஜீர்ணமாயிடும். எழுதியிருக்கணும், மாறி மாறி வந்துருக்கணும். இல்லைன்னா அது பூச்சரிக்கும், ஓலையும் வந்து இதுவாயிடும், ஒடிஞ்சு போயிடும். பல முறை எடுத்து பழகு இருக்கு. அதுக்கு வந்து சில தைலம் இருக்குதுங்க. லெமன் கிராஸ் ஆயில்னு ஒன்று இருக்குது, அதை போடுறாங்க. பழைய காலத்துல வந்து சில தழைகள் கறிகள் இதையெல்லாம் ஒன்னா போட்டு சாறு பண்ணி நசுக்கி அதை வந்து அந்த மேல பூசிட்டா அந்த எழுத்தாணி பதிஞ்ச இடத்துக்கெல்லாம் இந்த சாறு போய் படிஞ்சிடும். அது ஓலையும் பாதுகாக்கணும், எழுத்தும் நல்ல லட்சணமா தெரியும். இல்லைன்னு சொன்னா ஓலையினுடைய நிறமும் எழுத்துடைய நிறமும் ஒன்னாவே இருக்கும். இது மேல பூசிட்டாங்கன்னா அந்த எழுத்து பள்ளத்துல வந்து இந்த நிறம் பிடிச்சிக்கும். நிறம் பிடிச்சிச்சுன்னா எழுத்து படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். தெரியல. இப்பவும் பழைய ஏடுகள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை வச்சுட்டு தான் இப்ப பிரதிபேதம் எல்லாம் பார்த்து தயார் பண்றாங்க. இருக்குதுங்கிறாங்க. இருக்கும், எங்கேயாவது இருக்கும். அதனுடைய அருமை தெரியாம போட்டிருப்பாங்க. அப்புறம் அச்சுக்கு வந்த பிறகு அதை யாரும் போய் தேட முடியாது. அப்புறம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஓலையில படிக்க தெரியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்க ஓலையில படிக்க தெரியாது. பார்க்கலாங்களா? தொடங்கலாமா? நவநீத கிருஷ்ணன்கிறவரு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகத்து வெளியீடு. நவநீத போட்டு உரை எழுதிக்கான்னு எனக்கு சில மூலம் மட்டும் போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதாவது மேலகரம், இந்த மேலகரம் இல்ல பள்ளியகரம் கந்தசாமி பிள்ளைங்கிற ஒரு பதிப்பாசிரியராக இருந்து நவநீத கிருஷ்ண பாரதியார் போட்டிருக்காங்க. இது உரையா என்னன்னு நான் பார்த்ததில்லை.
காசுப்பிள்ளை பொழிப்புரை ஒண்ணு உண்டு. விரிவா இருக்கிற உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அருள் அம்பலவானார் அவருடைய உரை தான் இன்னைக்கு இருக்கிற விரிவா இருக்கிற உரை. அதன்படி இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு உரை தயாராகிட்டு இருக்குது, அதுவும் ஓரளவு விரிவான உரை. இப்ப நம்ம அணிவடிவல் முதலியார் உரை இருக்குது, தருமபுரம் ஆதீனத்தில் போட்டது, நல்ல உரை. ஆனா படிச்சவங்களுக்கு தான் புரியும். ஆமா, படிச்சவங்களுக்கு தான் புரியும். அந்த மாதிரி ஒரு உரை எழுதியிருக்கிறார். இப்ப முழு உரை இல்லை. ஆமா, முழு உரை இல்லை. அதுல முழு உரை கிடையாது, பதம் பதமா போட்டு உரை எழுது. பதம் பதமா போட்டு உரை வேணும்னா காசுப்பிள்ளையுடைய பொழிப்புரை தான். அது அப்படியே பாட்டுல என்ன இருக்குதோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு எந்த விதமான விஷயமும் அது தெரிஞ்சுக்க முடியாது. காசுப்பிள்ளை உரை இப்ப கிடைக்குது வச்சு போட்டா. சரிங்க. தசாங்கம் 10 உறுப்பு அப்படின்னு அர்த்தம். தசாங்கம் என்ற சொல்லுக்கு 10 உறுப்பு. உறுப்பு என்பது அரசனுக்குரிய உறுப்பு. ஒரு அரசன் என்று சொன்னா அவனுக்குன்னு ஒரு யானை இருக்கும், அந்த யானைக்கு ஒரு பேர் இருக்கும், அதான் பட்டத்து யானைன்னு பேர். அதோட குதிரை இருக்கும், குதிரைக்கு ஒரு பேர் இருக்கும். இப்படி அவனுடைய நாடு, அவனுடைய ஊரு, அவனுடைய கொடி, இப்படி எல்லாம் ஒரு அரசனுக்கு இருக்கும். பழைய காலத்துல அரசர்களை புகழ்ந்துதான் திருப்பிரபந்தங்கள் பாடுவாங்க. நமக்கு கிடைச்சதுல அரசர்களை புகழ்ந்து பாடினதுல ஒட்டக்கூத்தருடைய பாட்டு தான். ஒட்டக்கூத்தருக்கு முன்னால அவரது கூட சொல்லலாம். முதற்குலோத்துங்கன் காலத்துல இவரு ஜெயங்கொண்டார், அவர் பரணி தான் பாடினார். ஒட்டக்கூத்தர் விக்ரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், ராசராசன் 3 பேருக்கும் உலா பாடி இருக்கிறார். அந்த உலாவில் இந்த தசாங்கம் வச்சு பாடி இருக்கிறார். அதே போல தூதுன்னு ஒரு பிரபந்தம் உண்டுங்க. தூது பிரபந்தம் பாடுறவங்க எந்த தலைமகனை நோக்கி அவங்க தூது அனுப்புகிறார்களோ அந்த தலைமகனை புகழ்ந்து பாட வேண்டும். அப்படி புகழ்ந்து பாடுற பொழுது இந்த தசாங்கத்தை பாடுறது ஒரு வழக்கம். அதில் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபெருமானை பற்றி பாடுற பொழுது அவனை ஒரு பெரு மன்னனாக கொண்டு அவனுக்குரிய 10 அங்கங்களை எடுத்து பாடுறது தசாங்கம். இந்த தசாங்கம் மாணிக்கவாசக சுவாமிகளால முன்னாலேயே பாடப்பட்டிருக்கிறது. கீர்த்தி திருவகவல்ல இதை வரிசையா பாடியிருக்கிறார். அங்க பெருமானை முன்னிலைப்படுத்தி போகின்ற வகையில அவர் பாடியிருக்கிறார். இங்க பொதுவா பெருமானுடைய சிறப்புகளை சொல்லி கொண்டு போகிற பொழுதும் பிறர் ஒருவர் மூலமாக சொல்ல சொல்லி கேட்கின்ற முறையிலும் அந்த ஒரு அனுபவம் உண்டு இல்லையா, அந்த அனுபவத்துக்காக அங்க பாடின அதே தசாங்கத்தை இங்க தனி ஒரு பகுதியாக எடுத்து பாடியிருக்கிறார். தமிழ் சிறு பிரபந்தங்கள்ல 96 வகை பிரபந்தம் என்று சொல்வார்கள். அந்த பிரபந்தங்களுக்கு தமிழ் இலக்கணம் உண்டு. அந்த இலக்கண நூலுக்கு பாட்டு இயல் அப்படின்னு. அந்த பாட்டு இயல்ல தசாங்கம் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறாங்க. அதை பற்றி நாம் இதுல பாருங்க. ஏறாறு இளங்கிளியே, ஏர் என்பதுக்கு அழகுன்னு அர்த்தம், ஆறு என்பதுக்கு பொருந்திய அர்த்தம். எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய். அப்போ கிளி சொல்ல கேட்டு மகிழ்வது இங்க பயன். சிவபெருமானுடைய திருநாமத்தை நாமே நினைத்து மகிழ்வது ஒரு வகையான பயன். பிறர் சொல்ல சொல்லி கேட்டு மகிழ்வது ஒரு வகையான பயன். சொல்ல கேட்டு மகிழ்கின்ற அனுபவத்தை விரும்பி இந்த பிரபந்தம் பாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வரும். எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய். எப்படின்னு சொல்றது அந்த கிளிக்கு தெரியல, இவரே சொல்லி கொடுக்கிறார், இப்படின்னு சொல்லு அப்படின்னு. ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்போபோல் எம்பெருமான் தேவர்கிறான் என்று. எம்பெருமான் தேவர்கிறான் என்று உரையாய் சொல்றார். எம்பெருமான் என்று சொல்லு, தேவர்கிறான் என்று சொல்லு. தேவர்கிறான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தேவர்கோ அப்படின்னு பேர். தேவர்கோ அறியாத தேவதேவன் இவரே பாடியிருக்கிறார். தேவர்கோ என்றால் இந்திரனை குறிக்கும். அவர்களால் அறியப்படாதவன் இவன். ஆகினால் இவங்க தேவதேவன் என்றும் மகாதேவன் என்றும் பெயர். அங்க கீர்த்தி திருவிழா தேவதேவன் என்பது திருப்பெயராகவும் அப்படிதான் பாடியிருக்கிறார். ஆகையினால எம்பெருமான் தேவர்கிறான் என்று. நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்றீங்களா, இதுக்கு முன்ன யாராவது அப்படி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, ஐயோ திருமால் சொல்லி இருக்கிறான், பிரம்மா சொல்லி இருக்கிறான். திருமால் என்னன்னு சொன்னான், பிரம்மா என்னன்னு சொன்னான்,
திருமால் ஆரூரன் ஆரூரன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் அவன் ஆரூரன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டா, திருமால் தன்னுடைய மார்பில பெருமானை சோமாஸ்கந்த மூர்த்தியாக தியாகராஜ பெருமானாக எழுந்தருள பண்ணி வழிபட்டு கொண்டிருந்தான். அவன் வழிபட்ட வழிபாடு அம்ச மந்திரத்தினால் வழிபடுகின்ற வழிபாடு. அந்த அம்ச மந்திரத்துக்கு தான் அஜபா மந்திரம் அப்படின்னு, ஜபிக்கப்படாத மந்திரம். அது மூச்சு காற்று இயங்குகின்ற இயக்கத்தோடவே கூடி இயங்கக்கூடியது. அம் என்றும் சம் என்றும் இதுல பாடிட்டு இந்த திருச்செந்தூர் அகவல்ல இந்த சமாச்சாரம் எல்லாம் பாடி இருக்கு. அந்த அம் என்றும் சம் என்றும் பாடுற பொழுது மூச்சு ஏறி இறங்குற பொழுது இந்த நெஞ்சில் ஏறி இறங்கும். அங்கதான் பெருமான் தியாகராஜ பெருமான் இருந்து ஆடிட்டு இருப்பார். அதனால் தியாகராஜ பெருமானுக்கு இருந்தாடும் அழகர் அப்படின்னு பேரு. அந்த தியாகராஜ பெருமானை தான் இந்திரனை கொடுத்தான். இந்திரன்கிட்ட இருந்து முசுகுந்தன் வாங்கிட்டு வந்தான். முசுகுந்தன் வாங்கிட்டு வந்து திருவாரூர்ல அதை பிரதிஷ்டை பண்ணான். இந்திரனுக்கு முசுகுந்தன் இடத்துல அதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் கந்தபுராணத்துல பாடி இருக்குது. அதனால அவன் போலியா ஒவ்வொரு முடிச்சான். பெருமான் என்ன பண்ணுவாரு, இது இல்லை இது இல்லைன்னு அங்கிருந்து சாடையா சொல்லுவார். அவன் இது இல்லை இது இல்லை வாங்கி கொண்டு வந்து என்ன வச்சிருவான். அப்புறம் இவராமோ பார் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவரும் அங்க தலையாச்சார். இவனும் ஆமா அப்படின்னா அதை கொண்டு திருவாரூர்ல வச்சான். அதனால திருமால் எப்பொழுதும் சிவபெருமானை சொல்லுவது ஆரூரன் 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 சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நம்முடைய மார்பில் இருந்தவர் இந்திரன்கிட்ட போய் இந்திரன் முசுகுந்தனுக்கு வந்து முசுகுந்தனை கொண்டு வந்து திருவாரூர்ல வச்சுட்டாங்க இல்லையா. அதனால அங்க அப்படி சொல்லுவான். பிரம்மா என்னன்னு சொல்லுவான் அப்படின்னு கேட்டா செம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெண்மலரான் என்பது பிரம்மாவை குறித்தது. வெண்மலரான் என்று சொல்வது என்ன சொல்லுவான், செம்பெருமான் சொல்லுவான். பார்க்கடலான் என்பது திருமாலை குறித்தது. அவன் என்ன சொல்லுவான், ஆரூரன் சொல்லுவான். இது ஒரு நிரல் நிறைங்க. நிரல் நிறையில எதிர் நிரல் நிறையா இருக்குது. நம்பர் போட்டுங்க. ஆரூரன் 1, செம்பெருமான் 2. இதுக்கு தகுந்தாப்புல வெண்மலரான் 2, பார்க்கடலான் 1. இப்ப எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், வெண்மலரான் செம்பெருமான் என்று செப்புவது போல பார்க்கடலான் ஆரூரன் என்று செப்புவது போல சொல்லு. அவங்க சொல்ல மாதிரியாவது சொல்லணுமா, வேண்டாம், எம்பெருமான்னு சொல்லு, தேவதேவன் சொல்லு. அதான் அவனுக்கு பேர். அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்தின் பெயரை சொல்லுவாங்க, ஒரு குணத்தின் பெயரை சொல்லுவாங்க. செம்பெருமான் என்பது அவனுடைய நிறத்தின் பொருள், அவனுடைய இயல்பு. செம்மை தான் அவனுடைய இயல்பு. அவன் செம்பொருளாக இருப்பவன். அதனால அவன் செம்பெருமான் செம்பெருமான் சொல்லுவாங்க. இவன் திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கிறான் ஆகியனால ஆரூரன் ஆரூரன் சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம், எம்பெருமான்னு சொல்லு, தேவதேவன் சொல்லு. எம்பெருமான் தேவர்பிரான் ஏதமிலா இன்சொல் மரகதமே. மரகதம் என்பது நிறத்தினாலே கிளியை குறித்தது. 7 பொழிக்கும், பொழில்னா உலகம், நாதன் நம்மை ஆளுடையான் நாடுடையாய், காதலவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே பாண்டி நாடே பழம்பதியாகவும் அப்படின்னு அங்க பாடப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயல்பு சொல்ற பொழுது யார் அவனிடத்துல அன்புடையவர்களா இருக்கிறார்களோ, தனிச்சொல்ல இருக்கும் பாருங்க, காதலவர் அன்பினாலே ஆண்டு கொள்வான், அருள் புரிவான். அவனுக்கு ஆட்பட்டவர்கள், அவனுடைய அருளை பெற்றவர்கள் அதிலிருந்து மீள மாட்டார். சிவபெருமானுக்கு ஆட்பட்டா அவனை விட்டு விலகி இன்னொரு தெய்வத்துக்கு ஆட்பட மாட்டார். சிவபெருமானுடைய அருளுக்குள்ளே அகப்பட்டால் அதை விட்டு வெளியே வந்து மீண்டும் மாயகன்மங்களுக்குள்ளே அகப்பட மாட்டார். அதனால அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான், அவனுடைய நாடு தென்பாண்டி நாடு என்று சொல்லுங்க என்று சொன்னார். தாதாடு பூஞ்சோலை தத்தாய். தத்தை என்பது கிளிக்கு பேரு. அது விளைய இருக்கிற போது தத்தாய் என வரும். தாதாடு பூஞ்சோலை. தாதாடுங்கிற சொல்ல முன்னால வந்திருக்கிறதெல்லாம் நாம அர்த்தம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்மை ஆளும் மாதாடு பாகத்தன் வாழ்வதியன் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோஷம் அங்கை. கோதாட்டுதலினாலே சிவபெருமான் இவரிடத்திற்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கினதினாலே சிவபெருமானை பாராட்டுகிறார்கள். எந்த ஒரு உத்தரகோஷம் அங்கே அதை என்ன என்று சொல்லி பார்மேல் சிவபுரம், உலகத்தில் உள்ளே சிவலோகம். சிவலோகம் என்பது எங்க இருக்குது, சுத்தமாயா போனத்துல இருக்குது. சுத்தமாயில 5 தத்துவம் இருக்குது இல்லையா, அங்க இருக்கிற போனங்களுக்கெல்லாம் சிவலோகம் அப்படின்னு பேர். அந்த சிவலோகம் போல பூமியில இருக்கின்ற சிவலோகம் இது. அதனால பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும்
உத்தர கோஷமங்கை ஊர். செய்யவாய் பைஞ்சிறைகள் செல்வி, கிளியை பெண்ணாக உருவைத்து செல்வி என்று விളിக்கிறார். நம் சிந்தை செய்கிற ஐயன் நம் சிந்தை செய்கிற ஐயன் பெருந்துரையான் ஆறு உரையாய். நம் சிந்தை செய்கிற ஐயன், என்னுடைய சிந்தையிலே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயன். சேர்தல் என்பதற்கு இடைவிடாது நினைத்தல், சிந்தையினால் இடைவிடாது நினைத்துக் கொண்டிருப்பான் அழகிய சிவபெருமான். அவன் சேர்ந்த ஆறு உரையாய். தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தங்கான் உடையான் ஆறு. ஆனந்தம் அவனுடைய ஆறு. அது வந்து இழியும், மேலே இருந்து கீழே வந்திருக்கிறது. அது வானில் இருந்து வந்தது. சிந்தை மலம் கழுவும். ஏனைய ஆறுகள்லாம் உடம்பின் மலத்தை கழுவும். இந்த ஆறு ஆன்மாவினுடைய மலத்தை கழுவும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால். தங்கள் மலம் கழுவுவார் என்பது ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக, குளிக்கிறதுக்காக வர்றதில்லை. குளிக்கிறது வேற, தீர்த்தமாடுதல் வேற. குளிக்கிறதுங்கிறது எங்க வேணாலும் குளிக்கலாம். தீர்த்தமாடுதல் என்பது ஒரு தலத்தை சார்ந்த புனித தீர்த்தத்துல, அங்க உடம்ப கழுவிக்கிறதுக்காக போய் குளிக்கிறது இல்லை. ஆன்மாவை பற்றி இருக்கின்ற குற்றங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக குளிக்கிறோம். தீர்த்தம் என்ற சொல்லுக்கு புனிதமானது அர்த்தம், மேலானது அர்த்தம், புண்ணியமானது அர்த்தம். எல்லாவற்றையும் தீர்த்தம்னு சொல்லிவிட முடியாது. அதனால இது சிந்தை மலங்கழுவும் வானிடத்திலிருந்து வந்தது. அதனால அது ஆனந்தம் என்று சொல்லப்படும். வான் என்பது சிதாகாசை குறித்தது. ஆகாய கங்கைன்னு வச்சிடாதீங்க. ஆகாய கங்கைன்னா அப்புறம் வரலாம், அதுவும் பௌதிக சமாச்சாரம் தான். இங்கே சொன்னது சிதாகாசம், சித்பர வியோமம் என்று சொல்லுவது. கிஞ்சுகாய் அஞ்சுகமே சுகம் என்று கிளிக்கு பெயர். அம் என்பது அடைமொழி. அம் சுகம் என்று ரெண்டு சேர்ந்து அஞ்சுகம் அப்படின்னு தனி ஒரு பேர் நினைச்சுக்காதீங்க. சுகம் என்ற சொல்லு அம் என்ற அடைமொழி பெற்று அம் சுகம் என வந்து. கிஞ்சுகம் என்பது ஒரு மலர், செந்நிறமா இருக்கும். முறுக்கு மலர்னு சொல்லுவாங்க, முள் முறுக்கை அப்படின்னு சொல்லி. இப்ப கிராமத்தை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டு பிள்ளைகள் அந்த கொட்டையை தேய்ச்சி சூடு வைப்பாங்க. அந்த மாதிரி கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சம் மஞ்சன் மருவம் மறைவகராய். மைந்தன் என்ற சொல் மஞ்சன் வருது, பிரிவு. நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்ப அமரும் முத்தி அருளும் மலை என்பது தான் ஆய்வு. சிவருமானுக்கு மலை என்னன்னு கேட்டா அருள் தான் மலை, அருள் மலை. அந்த அருள் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா முத்தி அருளுகிறது. அப்படின்னு அருள் மலை, அருளும் மலை என்றார். எப்படி முத்தி அடிக்கிறது அப்படின்னு கேட்டா அது 3 வேலை செய்யுது. முதல்ல நெஞ்சத்திலே இருக்கின்ற இருளை அகற்றுகிறது. 2வது வாளினை வீசுகிறது. 3வது முத்தியை தருகிறது. நெஞ்சத்திலே இருக்கின்ற இருள் அகல, ஆணவ இருட்டு நீங்க. வாழ் வீசி, ஞான ஒளியை வீசி. வாழ் என்ற சொல்லுக்கு ஒளி என்பது பொருள். வாழ் வீசி என்பது இன்னொரு பொருளும் தான். இருட்டை வாளால் வெட்டி நீக்கினார் போல இருளகல வாழ்வி. ஆனா வாழ்வீசி என்பதுக்கு சொற்பொருள் என்னன்னு கேட்டா ஒளியை சிந்தி அப்படின்னா. இன்பு அமரும் முத்தி, அமரும் இன்ப முத்தி. இன்ப அமரும் முத்தி இல்ல, அமரும் இன்ப முத்தி. அமரும்னா விரும்பப்படுகின்ற, எல்லாராலும் அமர்தல் என்பதற்கு விரும்புதல் அர்த்தம். எல்லாராலும் விரும்பப்படுகின்ற அல்லது புண்ணியமுடைய ஆன்மாக்களால் விரும்பப்படுகின்ற, தகுதியுடைய ஆன்மாக்களால் விரும்பப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். இன்ப அமரும் முத்தி அருளும் மலை என்பதுதான் ஆய். இப்ப அடைய வந்து இயம்பு கூடு புகழ் என்கிளியே. சும்மா கேள்வி கேட்டுக்கிறத பார்த்துட்டு ஆமா போ உனக்கு வேற வேலை இல்லை போல் இருக்குது அப்படின்ட்டு அந்த கிளி கூட்டுக்குள்ள போய் புகுந்துட்டு போல் இருக்குது. அதனால அவ என்ன சொல்றா, கூட்டுக்குள்ள போகாத, இந்த பக்கம் வா, இங்க வந்து என் பக்கத்துல நின்று நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்பாடே வந்து, பாடுனா பக்கம், இந்த பக்கத்திலே வந்து புகழ், கூடு புகழ், கூட்டிலே புகாதே, இயம்பு. இப்பாடே வந்து இயம்பு, இயம்புனா சொல்லுன்னு. கூடு புகழ், புகழ்னா புகாதே. பைங்கிளியே என்கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதென்னே. சீர் சிறப்பு, எத்தகைய சிறப்பு அப்படின்னு கேட்டா அந்த சிறப்புக்கு ஒப்பே இல்லை. ஒப்பு ஆடா, ஒப்பு சொல்லப்படாத. ஆடுதல் என்பதற்கு சொல்லுதல் அர்த்தம், ஆடா சொல்லாத என்ற அர்த்தம். ஒப்பு சொல்லப்படாத. அந்த ஆடுதல் என்பதற்கு உரையாடுதல், உரையாடுதல்னு சொல்லி சொல்றது உண்டு. பொதுவாக ஆடுதல் என்று சொன்னா இந்த இடத்துல
பேசுதல் அப்படின்னு. ஒப்பு ஆடாச்சீருடையான், ஒப்புமை சொல்லப்படாத சிறப்புடைய ஒப்ப ஆடாச்சீருடையான் ஊர்வதுன்னே எப்போதும் தேன்புறையின் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும். அவனுக்கு ஊர்வது புறவி, வான்புறவி, உயர்ந்த புறவி. வான் என்பது இந்த இடத்துல உயர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வான்புறவி ஊரும். அது எல்லாரும் புகழ்ந்து பாடுவார்கள். அவன் அந்த குதிரை மேல அப்படி வந்தானா எல்லாரும் அவன் புகழ்ந்து தெய்வ பெண் ஏற்றி செய்தார். தேன்புறையும் சிந்தையராய் இனிய நினைப்பு உடையவர்களாய் ஏற்றி செய்கின்ற. கோல் தேன் மொழிக்கிள்ளாய், கோல் தேன் கொம்பு தேன், தேன்கள்ல உயர்ந்து கொம்பு தேன்னு சொல்லுவான். கோல் தேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைபகராய் ஏற்றார் அழுக்கு அடையா நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படை. ஏற்றார் ஏற்றுக்கொண்டவர்கள், சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், சிவபெருமானுக்கு தன்னை அடிமை என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு மும்மலத்தையும் போக்குவான். மும்மலத்தை போக்குவது என்பதற்கு அடையாளமாக அந்த சூலம் 3 தலை உடையதாக இருக்கிறது. அதுக்கு கழுக்கடை அப்படின்னு. கடைனா முனைன்னு அர்த்தம். கழு என்றா கூர்மைன்னு அர்த்தம். கூர்மையான முனையை உடையது அது கழுக்கடை அப்படின்னு சொல்றோம். கூர்மையான முனையை உடையது. எல்லா வேலும் வாழும் கூர்மையான முனை உடையதுதான். இந்த இடத்துல முத்தலை வேல் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான் கையில் இருக்கிறது ஒரு தலை வேல், சிவபெருமான் கையில் இருக்கிறது முத்தலை வேல் அப்படின்னா. முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் மட்டும்தான் ஒரு தலை. அவனுக்கு அநேக ஆயுதங்கள் இருக்குது. அதுல ஒரு ஆயுதம் மேலேயும் 3 தலை உடையதாக, கீழேயும் 3 தலை உடையதாக, மத்தியில பிடி உடையதாக இருக்கு. சரி. அழுக்கடையா நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும். நெஞ்சு உருக உருகும்படியாய் அந்த மும்மலங்களிலே அழுக்கடைது, நெஞ்சிலே அழுக்கடையாதபடி அதிலே பற்றி இருக்கின்ற மும்மலங்களின் மேலே பாயும். மும்மலங்களையும் பாய்ந்து அழிப்பதனாலே அது முத்தலை உடையதாக இருக்கிறது என்பது கருத்து. மும்மலங்கள் பாயும். இந்த சூலப்படைய இச்சா சக்தியினாலே மாயாமலம் நீங்கும் என்றும், ஞான சக்தியினாலே ஆணவமலம் நீங்கும் என்றும், கிரியாசக்தியினாலே கண்மமலம் நீங்கும் என்றும் சொல்றது வழக்கு. எனவே அந்த 3 சக்திகளே முத்தலை வேலாக சூலப்படையாக அவன் கையிலே இருக்கிறது. எனவே அந்த சக்தியினாலே அவனை அடைந்த ஆன்மாக்களுடைய 3 மலங்களும் நீக்கப்படும் என்பது கருத்து. அதுக்காக கழுக்கடைகான் கைக்கொள் படை. இன்பால் மொழிக்கிள்ளாய், இன்மொழி பால்மொழின்னு தனித்தனியாக கூட்டிக் கொள்ளுங்க. இனிய மொழி பால் போலும், அல்லது பால் போலும் இனிய மொழின்னு சொல்ல முன்பின்னா மாற்றி கூட அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் சும்மா இலக்கியத்துக்காக பண்றது தான். இதுக்கும் சைவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, இதுக்கும் பக்திக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. எல்லாம் செய்யுளா இருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கியத்துக்கு உரை பண்ணுகிற பொழுது எப்படியெல்லாம் பண்ணி கொண்டது வழக்கு. இன்பால் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு என்பார். முன்பால் என்பது பெருந்துரைக்கோன் எழுந்தருளி இருக்கின்ற கோயிலின் முன்னிடத்திலே அப்படின்னு அர்த்தம். முரசு அரண்மனையின் முன்னிடத்திலே முழங்கப்படும். அதுபோல கோயிலின் முன்னால முரசு முழங்குது. இன்றைக்கும் கோயிலுக்கு முன்னால முரசு முழங்குற வழக்கம் உண்டு. காலையில எழுந்து கொண்டு அதை செய்வாங்க. முன்பால் முழங்கும் முரசு எம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. நாதப்பெரும்பறை நவிந்து கலங்கும் அந்த மாதிரி பாட்டு. நாதப்பறை பருமிக்க நாதப்பறை. பெரிய பருமை என்பது இங்க பெருமையை உணர்த்தி நிற்கிறது. மிக பெரியதாகிய நாதம். மிக பெரியதாகிய நாதம்னா தன்மையில ரொம்ப நுணுகியது, ஆனா எல்லாவற்றிலும் முதல்ல நிற்கக்கூடியது, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கக்கூடியது. பறை பைசந்தி மத்திமை வைகிரி என்பதுல எல்லா வாக்கும் சேர்ந்து பறையில் ஓடும். அதனால அதுதான் பெரியது அப்படின்னு அர்த்தம். எனவே பருமிக்க நாதப்பறை அது நம்ம பிறவி பகை நீங்கும்படியாக இருக்கும், பேரின்பத்தில் நம்மை செலுத்தும்படியாக இருக்கும். ஆய மொழிக்கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்கால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என். அவனுடைய மாலை, மார்பின் மாலை என்ன என்றால் தீயவனை நாடும் அணுகாவண்ணம் நாயனை ஆளுடையான் தாழி அருகாம் உவந்தார். முன்ன பாட்டுல கழுநீர் மாலை சொல்லி இருக்குதாங்க. அந்த கழுநீர் மாலை ஆச்சாரிய கோலத்துக்கு உரியது. இங்க பொதுவா இறைவனுக்கு உரியதாகினால அருகு என்று சொன்னார். தாழி அருகன்று முன்னாடியும் வந்திருக்குது.
அதாவது படர்ந்து நெடுக ஓடக்கூடியது, அது தாலி அருகம் அப்படின்னு சொல்லி. தாலி அருகம், தாலி அருகாம் உவந்த தாள் சோலை பசுங்கிளியே தூநீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடி கூறாய். அவனுக்கு எது கொடி? ரிஷபம் தான் கொடி. அங்க திருநீரு கொடி சொல்லப்பட்டிருக்கிறது, அது புதுசு. இது ஏற்றுக்கொடி பழக்கமா எல்லாரும் சொல்லி கொண்டு வர்றது. அந்த இடத்துல சொன்னது வேற, இந்த இடத்துல சொன்னது வேற. அங்க ஆச்சாரிய கோலத்தை கருதி பாடுகிறார்களாக திருநீர் கொடியாக வைக்கப்பட்டது, திருநீர் அடையாளம் கொடியாக வைக்கப்பட்டது. ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி அடி. அடுத்த பாட்டு திருப்பி